சுரேஷ்க்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகி சிட்டில புது குடும்பம் ஆரம்பிக்கிறாங்க. அத்தை அனுஷியா, மாமா அரவிந்த் 2 பேரும் அவங்களோட சேர்ந்து தங்கியிருக்காங்க. குடும்பத்துல எந்த சண்டையும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அப்பதான் கோடை காலம் ஆரம்பமாகுது. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் வர ஆரம்பிக்குது. தண்ணி லாரி வந்தாலே எல்லாரும் கியூல நின்னு தண்ணி பிடிக்க வேண்டியதாயிருக்கு. உபயோகத்துக்கு தண்ணி இருந்தா போதும், குடிக்க தண்ணி கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமை வந்துடுது. அப்ப அனுஷியா அவனிக்கிட்ட, அம்மா அவனி, தண்ணி டேங்கர் வந்திருக்கு, எல்லாரும் கியூல நிக்கிறாங்க, நீயும் போய் சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா, போமா. அத்த, வெளியில பாருங்க, எவ்வளவு கொளுத்துற வெயில். அந்த கியூவையும் பாருங்க. நான் அந்த கியூவ்ல நின்னா வெயில்ல தலை சுத்தி மயக்கம் அடிச்சு கீழே விழுந்து செத்துடுவாத்த. இன்னைக்கு ஒரு நாள் நீங்களே போய் எடுத்துட்டு வாங்கத்த. அவனியோட இந்த பேச்சை கேட்டதும் அனுஷியாவுக்கு ரத்தம் கொதிக்குது. மனசுக்குள்ள இப்படி சொல்றாங்க, நான் வெயில்ல நின்னு செத்தா உனக்கு குளுகுளுன்னு இருக்குமே. என்னத்த ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க போனா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படிலாம் உன்னை எதுவும் நினைக்கலமா. நான் வயசானவ, இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு தான் உன்னைய போக சொன்னேன். சரி, நீ போகலைன்னா நானே போறேன். இத கேட்டதும் அவனி கோபப்படுறா. சரிங்கத்த, நீங்க பெரியவங்க, நீங்க சொல்லி நான் கேட்கலன்னா நல்லா இருக்காது. கஷ்டமோ நஷ்டமோ நானே போறேன். இப்படி சொன்ன அவனி கொளுத்துற வெயில்ல கீழே இறங்கி போய் கியூவ்ல நின்னு ரொம்ப நேரம் காத்துட்டு எப்படியோ தண்ணி எடுத்துட்டு வர்றா. இத பார்த்ததும் அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப அரவிந்த் இப்படி சொல்றாரு, அம்மாடி மருமகளே, இந்த வெயில்ல கீழே போய் கியூல நின்னு தண்ணி எடுத்துட்டு வந்தியா? பயங்கர வீர செயல்மா இது. நல்லது. உண்மையிலே இது வீர செயல்தான் மாமா. நாட்கள் போக போக இந்த தண்ணி பிரச்சனை இன்னும் அதிகமாகிட்டே போகுது. காலனில இருக்க எல்லாரும் எங்கெங்கயோ போய் தண்ணிய தேடி அலைஞ்சு எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அத்தை மறுபடியும் அவனைய தண்ணி எடுக்க சொல்றாங்க. அவனுக்கு வேற வழி இல்லாம அத்தை சொன்னபடியே போய் தண்ணி எடுத்துட்டு வர்றா. அன்னைக்கு சாயங்காலம் அவனி பக்கத்து வீட்டுல இருக்க ரம்யா கிட்ட பேசிட்டு இருக்கா. என்ன அவனி, தண்ணி இல்லாம எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? எங்கெங்கயோ போய் எடுத்துட்டு வரோம். ஆமா ரம்யா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா பக்கத்து வீட்டு ரேகா மட்டும் வெளியவே வர்றதில்ல, அவங்க வீட்டுக்காரும் வெளியே வர்றதில்ல. இவங்களுக்கு தண்ணி எங்க இருந்து வருது? அந்த ரேகா பயங்கர ஸ்மார்ட் அவனி. பக்கத்து தெருவுல ஒரு வாட்டர் டேங்கர் வருது. அங்கே யாரும் போக மாட்டாங்க, ஏன்னா அங்கே கேன் வசதி இருக்கான். அதனால அவங்க புருஷன் பொஞ்சாதி 2 பேரும் அந்த காலனில போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க, தெரியுமா? அப்படியா? இதே வேலையை நம்மளும் செஞ்சா என்ன? இங்க வெயில்ல நிக்க வேணாம்ல. நீ சொல்றது சரிதான், ஆனா அவ்வளவு தூரம் நடந்து போய் எடுத்துட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தானே. இருந்தாலும் இங்க வெயில்ல கியூல நின்னு கஷ்டப்படுறத விட நீ சொல்றது சரிதான். இப்படி 2 பேரும் அடுத்த நாள்ல இருந்து பக்கத்து தெரு டேங்கர்ல தண்ணி எடுக்கலான்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் வருது. அன்னைக்கு 2 பேரும் போய் பக்கத்து டேங்கர்ல தண்ணி எடுத்துட்டு வராங்க. எல்லா குடமும் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கடைசி குடம் எடுக்கும் போது அங்க ரகுன்னு ஒருத்தன் வர்றான். அவன் இவங்க கிட்ட இப்படி சொல்றான், நீங்க மொத்தம் 10 குடம் எடுத்திருக்கீங்க, 300 ரூபாய் ஆகுது, சீக்கிரம் கொடுங்க 2 பேரும். இத கேட்ட உடனே ரம்யாக்கும் அவனுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. என்னது, இந்த தண்ணி ஃப்ரீயா குடுக்கலையா நீங்க? என்னது ஃப்ரீயா? ஃப்ரீன்னு உங்களுக்கு யாருமா சொன்னது? பணம் கொடுத்துதான் தண்ணி எடுக்கணும். ஐயோ, நானும் 10 குடம் எடுத்தனே, நானும் 300 ரூபாய் கொடுக்கணுமா என்ன? ஆமாமா, நீங்களும் தான் கொடுக்கணும். சரிங்க, வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு வரோம். உங்க 2 குடத்தையும் இங்கே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பணம் எடுத்துட்டு வாங்க. சரிங்க, எடுத்துட்டு வரோம். 2 பேரும் குடத்தை அங்கே வச்சுட்டு வீட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரம்யா, உன் பேச்ச நம்பி தானே நான் வந்தேன். இப்ப 300 ரூபாய் சொன்னா என் அத்தை என்ன கொன்னுடுவாங்க. இப்ப என்ன பண்றது ரம்யா? அவனி, நான் என்ன பண்றது? என் புருஷன் வேற ஏற்கனவே பெரிய கஞ்ச. அவன்கிட்ட போய் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு. அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவனி வீட்டுல அத்தை கிட்ட சொன்னா திட்டுவாங்கன்னு பயந்து யாருக்கும் தெரியாம கணவன் சுரேஷ் பாக்கெட்ல இருந்து 300 ரூபாய திருட்டுத்தனமா எடுக்க போறா. அப்ப அவளோட அத்தை அனுஷியா இத பாத்துடுறாங்க. ஐயோ ஐயோ, இந்த மாதிரி அநியாயம் எங்கயாவது நடக்குமா? கட்டின புருஷன் பாக்கெட்ல இருந்தே இவ பணத்தை திருடுறாளே, இதெல்லாம் எங்கயாவது பாத்திருக்கீங்களா? இப்படி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அத்தை, நான் திருடல, என்ன நடந்ததுன்னா அப்படி சொல்லிட்டு அவனி முழு கதையும் சொல்லி முடிக்கிறா. இப்ப எல்லாரும் அவனிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சுரேஷ், சரி அவனி, நடந்தது நடந்து போச்சு, இந்தா 300 ரூபாய் அவன் கிட்ட கொடுத்துட்டு உடனே வந்துரு, சீக்கிரம் போயிட்டு வா. அவனி சுரேஷ் கொடுத்த 300 ரூபாய வாங்கிட்டு அங்கிருந்து வெளியே வர்றா. அப்ப ரம்யாவும் அங்கே வர்றா. என்ன ரம்யா, உன் புருஷனை கஞ்சன்னு சொன்னா எப்படி காசு கொடுத்தாரு? அவன் எங்க குடுக்கறான்? நான் கொஞ்சம் காசு அப்பப்ப சேர்த்து வைப்பேன், அந்த சேமிப்புல இருந்துதான் எடுத்துட்டு வந்தேன்.
ஆமா, நீ எப்படி அவனி வாங்கிட்டு வந்த? உன் மாமியார் நீ சொன்ன மாதிரி எதுவும் திட்டினாங்களா உன்ன? இப்ப அவனையும் எல்லாத்தையுமே சொல்றான். இத கேட்ட ரம்யா, சரி எப்படியோ நமக்கு காசு கிடைச்சிருச்சுல. அப்படியே 2 பேரும் போய் பணத்தை கொடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு வராங்க. அப்படியே நாட்களும் போகுது. தண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பதான் அந்த காலனில புதுசா ஒரு பைப் போடுறாங்க. ஒரு வாரத்திலே தண்ணியும் வர ஆரம்பிக்குது. ஆனா அந்த தண்ணி ஒரு டைம்க்கு மட்டும்தான் வருது. அதனால மறுபடியும் மக்கள் எல்லாரும் தண்ணி பிடிக்கிறதுக்காக கியூல நிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப ரம்யாவும் அவனியும் 2 பேரும் இப்படி பேசிக்கிறாங்க. பாரவணி தண்ணிக்காக எப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட மறந்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. ஆமா ரம்யா, பாரு எப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு. நமக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி சண்டையே வராதுல்ல. நம்ம எப்பவும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம் ரம்யா. அப்ப அவனி தண்ணி பிடிக்க வேண்டிய டர்ன்ல போய் ரம்யா தண்ணி பிடிச்சிடுறா. இத பார்த்து அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. ஏய் ரம்யா, இப்ப நான் தானே தண்ணி பிடிக்கணும், நீயே தண்ணி பிடிச்சிட்டு இருக்கா? என்ன இந்த பைப் என்ன உங்க வீட்டு சொத்தா? நீங்க மட்டும்தான் தண்ணி பிடிக்கணுமா என்ன? எனக்கும் தண்ணி பிடிக்க உரிமை இருக்குமா? என்ன உரிமை இருக்கு? உன் புருஷன் அந்த பைப்பை போட்டான், என்னமோ உரிமையாம்ல உரிமை. ச்சே. இவங்க 2 பேரோட வாய் பேச்சு பயங்கரமா முத்தி போய் 2 பேரும் தலையை புடிச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. இத பார்த்து அவனியோட அத்தையும் ரம்யாவோட புருஷனும் வந்து 2 பேரையும் பிரிச்சு விடுறாங்க. இப்ப அனுஷியா அவனிக்கிட்ட இப்படி சொல்றாங்க. ஏய் அவனி, என்னடி இப்படி தண்ணி பிடிக்கிற இடத்துல இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாரும் உங்களை தான் வேடிக்கை பாக்குறாங்க. இதுக்கப்புறம் நீ தண்ணி பிடிக்கவே போக கூடாது. நானோ இல்ல உன் புருஷனோ போய் எடுத்துக்கிட்டு வரோம். நீ பேசாம வீட்ல இரு, சரியா? இல்லத, நான் போவேன். இதுக்கப்புறம் அந்த ரம்யா வந்து என்கிட்ட சண்டை போடட்டும். அவளை அடிச்சு அவ மண்டை உடைக்கிறேன். இந்த அவனிக்கிட்டே சண்டை போடுறாள் அவ, பாத்துக்கிறேன். அப்பா இங்க சுரேஷ் வரா. இங்க பாரு அவனி, உன்னோட வீரத்தெல்லாம் அங்க போய் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கப்புறம் நீ தண்ணி எடுக்க போவானா, நானும் அம்மாவும் போயிட்டு வரோம். இத கேட்டதும் அவனியும் சரின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ரம்யா வீட்டுல பார்த்தா ரம்யாவும் அவளோட கணவனும் பேசிட்டு இருக்காங்க. ரம்யா, என்னடி நீ இப்படி சண்டை போடுற? எனக்கே பயமா இருந்துச்சு. நீ இனிமே தண்ணி எடுக்கவே வரவே கூடாது, நானே எடுத்துட்டு வரேன். சரிங்க, நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? ஆனா இதுக்கப்புறம் அவளை நான் பார்த்தா அவளை ஒரு வழி ஆக்கிடுவேன். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட இப்படி எல்லாம் சண்டை போட்டா எப்படி? எல்லாரு கூடயும் பாசமா இருக்கணும். நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அப்படியே இருப்போங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து 2 வீட்ல இருந்தும் ஆம்பளைங்க மட்டும் தண்ணிக்கு போறாங்க. அவனியும் ரம்யாவும் வீட்டுல இருக்காங்க. கீழே யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்கத அத்தை மட்டும் பார்த்தாங்க. அவ்வளவுதான், நம்ம பிளான் பண்ணி சண்டை போட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிரும். நம்மளே டெய்லி தண்ணி எடுக்க போக சொன்னாங்கல்ல, நம்ம கஷ்டம் புரியணும் தானே நம்ம இப்படி நாடகம் போட்டோம். நல்ல வேலை, இதுக்கப்புறம் நம்மள தண்ணி எடுக்க போக சொல்ல மாட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் ரம்யா. ஆமா, என் வீட்டுல ஏன் ஆளும் இதுக்கப்புறம் சண்டையே வேண்டாம், நானே எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இனிமே நமக்கு தண்ணி கஷ்டமே இல்ல. அவங்கதான் போய் டெய்லி தண்ணி எடுக்கணும். அப்படி பேசி சிரிச்சுட்டு இதுக்கப்புறம் தண்ணி எடுக்கிற தொல்லையே இல்லாம குளு குளுன்னு 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க.